بسم الله الرحمن الرحيم تصحروا فإن في السحور بركة وكما قال عليه الصلاة والسلام وتسليم. நீதிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாமெல்லாம் பிரபல்யமாக கேள்விப்பட்ட ஒரு செய்தி தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பகல் பொழுதுல சாப்பிட்றதுக்கு பசியான ஒரு நேரத்துல வீட்டுல எதுவும் இல்லாம என்ன செய்வாங்க, பள்ளியை பார்க்க வருவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி வரும்போது அபூபக்கர் நாயகம் அவர்களையும் என்ன செய்வாங்க, அவங்களும் இடையில வந்து சேர்ந்துக்கிடுவாங்க. என்ன விஷயம்னு கேட்கும்போது பசினால வர்றோங்கிற செய்தி அவங்களுக்குள்ள பேசிக்கிடுவாங்க. மூன்றாவதாக உமர் நாயகமும் வந்து சேர்ந்துக்கிடுவாங்க. இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு அன்சாரி தோழரனுடைய வீட்டுக்கு போவாங்க. அங்க போனா நம்மளுக்கு எதுவும் உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அவரை பார்க்கறதுக்காண்டி போவாங்க. வெளியில நின்று அனுமதி கேட்கும் போது வெளியே போயிருக்கிறாங்க, கொஞ்சம் மரத்தடியில உட்காருங்கன்னு சொல்லப்படும். மரத்தடியில வெயிட் பண்ணுவாங்க. அந்த அன்சாரி தோழர் வருவாரு. நபியை பார்த்த உடனேயே வரும்போதே என்ன செய்வாரு, அவர் மரத்துல இருந்து பேரித்தங்கொலையை பிடுங்கி கொண்டு வருவார். அதுல பழமும் இருக்கும், செங்காயும் இருக்கும், கருங்காயும் இருக்கும். அது மாதிரி கொண்டு வந்து கொடுத்துட்டு குடிக்கிறதுக்கு குளிர்ந்த நீர் கொடுத்துட்டு இதை சாப்பிட்டுக்கிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள வீட்டுல என்ன செய்வாங்க, ரொட்டி செஞ்சு சால்னாவை ரெடி பண்ண சொல்லி என்ன செய்வாங்க, நபி அவர்களுக்கு விருந்து கொண்டு வந்து அந்த இடத்துல விருந்து கொடுப்பார்கள் என்பதாக நாம பார்ப்போம். அது நல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அந்த 2 தோழர்களும் உண்டதற்கு பின்னால் அதுல ஒரு கறி பீஸ சாப்பிட்டு அதுல உள்ள ஒரு எலும்பை என்ன செஞ்சிருப்பாங்க, எடுத்து வச்சிருப்பாங்க. எலும்பு சாப்பிட மாட்டோம் இல்லையா, எந்த அளவுக்கு சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு சாப்பிட்டுட்டு நிச்சயத்தை எடுத்து வைத்து இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டே சொல்லுவாங்க. அந்த எலும்பை பார்த்து கை நீட்டி சொன்னதாக நம்ம ஹதீஸ்கள்ல பாக்குறோம். இந்த உணவு கிடக்குத, இந்த எலும்புக்கும் கூட நாம் கேள்வி கணக்கு கேட்கப்படுவோம், கவனமாக இருங்க, அல்லாட்ட பதில் சொல்றதுக்கு தயாரா இருங்கன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? யார சொல்லலாம், இவ்வளவு பசியான நேரத்துல நாம் சாப்பிட்ட இந்த உணவுக்கும் கூடவா கேள்வி கணக்கு உண்டு அப்படின்னு கேட்கும்போது கேள்வி கணக்கு சொல்லாம நகல முடியாது அப்படிங்கிறது நமக்கு அந்த நிகழ்ச்சியினுடைய சாராம்சம். சரி, இப்ப நாம விஷயத்துக்கு வருவோம். அதை எதுக்கு நாம அங்க சொன்னோம் அப்படின்னா, அந்த நிகழ்ச்சி எவ்வளவு பசியில இருந்தாலும் நாம் சாப்பிட்ட உணவுக்கும் நாம் காரணம் சொல்லாமல் எப்படி சம்பாதிச்சோம், எப்படி சாப்பிட்டோம், அதை எதுல செலவு பண்ணோம்னு பதில் சொல்லாம நம்ம போக முடியாதுங்கிறத விளங்கிக்கிறோம். சரி, ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 உணவை பத்தி சொல்றாங்க. இந்த 3 உணவுகளுக்கு அல்லாஹ் நாளைக்கு கேள்வி கணக்கு கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 3 உணவுல ஒண்ணு சஹருடைய சாப்பாடு. சஹருடைய சாப்பாடுக்காக வேண்டி நாம எதை பயன்படுத்துறோமோ அதற்காக வேண்டி அல்லாஹ் நாளைக்கு நமக்கு கேள்வி கணக்கு கேட்க மாட்டான். அதனால இந்த சஹரனுடைய உணவு அதனுடைய மகத்துவம் என்னங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. 2வது உணவு வந்து இஃப்தாருடைய உணவு. புரியுதுங்களா? இஃப்தாருக்காக வேண்டி நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த உணவுக்கும் அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கு கேட்க மாட்டான். இது 2வது. 3வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது விருந்தாளிகளுக்காக வேண்டி நாம் கொடுக்கக்கூடிய உணவு, இந்த உணவுக்கும் அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்க மாட்டான். ஆக இந்த 3 சிறந்த உணவுகள் நமக்கு எப்பெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்பையும் கொடுத்துடணும், எப்பெல்லாம் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்பையும் நாம என்ன செஞ்சிடணும், சாப்பிட்டுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். இது பரக்கத்தான உணவுகளுடைய பட்டியல்ல இந்த 3 உணவுகள் வருது அப்படிங்கறத நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவாங்க பல இடங்கள்ல. அதுல ஒண்ணு தஸஹரு, நீங்கள் சஹர் நேர உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபஇன்ன ஃபிஸ் ஸுஹூரி பரக்கத்தன், ஏன்னா அந்த நேரத்துல சாப்பிடுற அந்த உணவுல அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான் அப்படிங்கிற செய்தி நமக்கு ஹதீஸ்கள்ல சொல்லப்படுது. சரி, அல்ஹம்துலில்லாஹ். சஹர் உணவு எல்லாரும் சாப்பிடலாமா? ஃபர்ஸ்ட் நாள்ல ஆர்வத்துல நல்லா சாப்பிடலாம், அப்படித்தானே? நல்லா சாப்பிடுறதுங்கிறத விட தேவைக்கு சாப்பிட்டுக்கிடணும். சஹர் நேரத்தினுடைய உணவுங்கிறது ஒரு பேரித்த பழத்தை அந்த நேரத்துல சஹருடைய சாப்பாடுங்கிற நியத்தோட நம்ம சாப்பிட்டாலே போதுமானது. அது நம்மளுக்கு பரக்கத்தை தரும் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். எல்லாரும் தராவீஹ் தொழுதுட்டு இரவு நேரங்கள்ல சில நேரத்துல என்ன செய்யறோம், இரவு கொஞ்சம் லேட்டாக போயிட்டு சாப்பிட்டுட்டு பேசாம தூங்கிறோம். எதுக்கு நம்ம சஹருடைய நேரத்தை எழுந்து சாப்பிட்டுக்கிட்டுன்னு சொல்லி அது போன்ற சோம்பேறித்தனங்கள் இல்லாமல் எந்த நேரத்துல நபி சாப்பிட சொன்னாங்களோ அந்த நேரத்துல சாப்பிட முடியாது, இருந்தாலும் அந்த நேரத்துல இதுல பரக்கத்து இருக்குன்னு நபி சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் சாப்பிடலாமா? அல்லாஹ் தஆலா அந்த பரக்கத்தான உணவை எடுத்துக்கொள்ளக்கூடிய, அதன் மூலம் நம்மளுடைய உடல்களில் வரக்கூடிய நோய் நொடிகள் எல்லாம் நீங்கக்கூடிய பாக்கியவான்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.